ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதா? அப்போ ஒரு வெள்ளி நாணயத்தை இந்த இடத்துல வச்சு பாருங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு. வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். நாம் வாழும் வீடு வாஸ்து சாஸ்திரத்தின்படி இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் குடியிருக்கும் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் அது ஒருவரது வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை அறிவது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தால் எந்த முன்னேற்றத்தையுமே காண முடியாது. வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், நிறைய பண பிரச்சனைகள் தான் முக்கியமாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கிறீர்கள் என்றால் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் என அர்த்தம். இந்த நிலையில் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு சில பரிகாரங்களை உங்களுடைய வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். இப்போது அந்த பரிகாரங்கள் என்ன என்பதை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். முதலில் துளசி செடி. நீங்கள் செடி பிரியர் என்றால் வீட்டில் துளசி செடியை வாங்கி வளர்த்து வாருங்கள். குடியிருக்கும் வீட்டில் துளசி செடியை வளர்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த செடியில் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவி குடியிருக்கிறார். அதுவும் இந்த துளசி செடியை வீட்டில் பிரதான வாசலில் வைக்க வேண்டும். இப்படி வைப்பதன் மூலம் வீட்டின் நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக, ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் பை அல்லது பெட்டியை எப்போதுமே காலியாக வைத்திருக்காதீர்கள். அப்படி வைத்தால் அது வீட்டில் பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் பணம் வைக்கும் பையானது லக்ஷ்மி தேவி இருக்கும் இடம். அந்த இடத்தை காலியாக வைத்தால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவாள். எனவே பணப்பையை காலியாக வைக்காதீர்கள். அடுத்ததாக, கற்பூரம். ஜோதிடத்தின்படி தினமும் வீட்டில் சாமி கும்பிடும்போது கற்பூரத்தை ஏற்றுவதால் வீட்டின் சுற்றுப்புறம் தூய்மை அடைகிறது. அதாவது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றப்பட்டு நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். இந்த நேர்மறையாற்றல் நிரம்பிய வீட்டில் வாஸ்து தோஷம் என்பது இருக்காது. இதன் விளைவாக எந்தவித பண பற்றாக்குறையும் ஏற்படாது. எனவே வீட்டில் பணப்பிரச்சனை வரக்கூடாதெனில் தினமும் கற்பூரத்துடன் ஒரு கிராம்பை வைத்து ஏற்றி வீடு முழுவதுமே அதன் புகையை காட்டுங்கள். கடைசியாக, வெள்ளி நாணயம். உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனை அதிகமாக உள்ளதா? அப்படியானால் இரவு தூங்கும் முன் தலையணைக்கு அடியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வையுங்கள். இப்படி செய்வதன் மூலம் புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஏனெனில் இந்த இரு கிரகங்களின் தோஷங்களானது ஒருவருக்கு நிறைய கஷ்டத்தை தரும், முக்கியமாக பண பிரச்சனையால் அவதிப்பட வைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.